இல்ல ஏசப்பாக்கு முன்பாக அது ஒரு பாவி மனம் திரும்பச்சு. ஏசப்பாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஏசையா 53 படிக்கச்சே தெரியும். அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொறுத்து என்ன சந்தோஷம், தன சிலுவையில தன மரணத்துல அந்த வலி வேதனைக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். என்னத்துக்காக? ஜீவ பலியா அப்படின்னா அத்தனை ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருங்கிறது நிமித்தம் தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. அது சந்தோஷமா, அதாவது தனக்கு முன்பாக இருக்கிற அந்த ஆத்மாக்களை எண்ணி அவர் என்ன பண்றாராம், சந்தோஷப்பட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறாராம். அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்க வசனம் 10வது வசனம் என்னன்னாக்க, ஒரு பாவி மனம் திரும்புறதுனால தேவனுடைய தூதருக்கு முன்பாக அது சந்தோஷமா இருக்கு. ஏசப்பாக்கு அது சந்தோஷமா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம மனம் திரும்பிட்டோம். நம்ம மேல விழுந்த கடமை என்ன? மத்தவங்க மனம் திரும்பணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்புக்குள்ள வரணும்னு அந்த ஆத்மாக்காக நம்ம ஜெபிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், அது நம்ம ஆக்ஷன்ல காமிக்கணும். வெறும்னா வந்து சுவிசேஷம் சொல்றதோட இல்ல, அவங்க தேவைகள் என்ன அது குறித்து நம்ம ஜெபிக்கிறது, நம்மளால இயன்ற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறது. அது வந்து பணத்தினால இருக்கலாம், இல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம், வஸ்திரம் கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு 2 வார்த்தை ஆறுதலா பேசி அவங்களை கன்சோல் பண்றதாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களால இயன்றத நீங்க அதை ஆக்ஷன்ல காமிக்கச்சு. ஃபெய்த் பிளஸ் ஆக்ஷன், ஓகேவா? இது ரெண்டுமே வேணும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் அது வந்து செத்ததா இருக்கும். சோ நீங்க தேவனை விசுவாசித்து ஆக்ஷன்ல காமித்து அந்த ஆத்மாக்காக நீங்க ஜெபிக்கச்சே, பிரயாசப்படச்சே, நிச்சயமா ஆண்டவர் அந்த ஆத்மாவை ரட்சித்து மீட்டு